ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்வலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் 22 மற்றும் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நடக்கப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தவறுகளை செய்யக்கூடாது, எது பெஸ்ட் டிப்ஸு, ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்னாடி இதுவரையும் நம்முடைய ஸ்டார் தமிழ் எக்ஸாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். ரெக்கார்ட் நோட் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணலாம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் தரேன், ஓகேங்களா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே சிஒய் குரூப் ஏற்கனவே 75 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு 2வது பேட்ச் இது. நீங்கள் சேர்றவங்க சேரலாம், ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பங்கிறவங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் வாங்குவோம், ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போவே தான் ஜாயின் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஓகே, நம்ம மேலும் வீடியோக்கள் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 22, 23ஆம் தேதி நடக்க போகுது. 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியரும், 23ஆம் தேதி சீனியர் நடக்க போகுது. இதில் நீங்கள் டைப்பிங் என்ன பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துட்டு இருக்கும். அந்த பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பயமே இருக்காமல் இருக்காது, ஓகேங்களா? பயம் இருந்தால் தீரும். ஆனால் அதை வந்து கட்டுப்படுத்தணும், ஓகேங்களா? கட்டுப்படுறதுக்கு இம்பார்ட்டன் விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங்க்கு வந்து கரெக்டாக போயிடுங்க. இப்போ 8:30னா 8:30க்கு போகாதீங்க, ஒரு 7 மணிக்கு கிட்ட வந்து போயிடுங்க. எங்கள் டைப்ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்குது, எந்த பேட்ச்சு, அந்த முதல் தகவலை நீங்கள் பாருங்கள். உங்கள் மிஷின் வந்து கரெக்டாக இருக்கா, ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்களா, ஸ்கேலெல்லாம் கரெக்டாக இருக்கா. ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்ஜின் வைப்போம் பார்த்தீங்களா, 0லேருந்து 100 வரை இருக்கும். அதில் 1, 2 கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மார்ஜின் கரெக்டாக இருக்கா. அதன் பிறகு ஸ்டூலு கரெக்டாக நீங்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மிஷினு, அந்த ஸ்டூலெல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றையோட கடைசி நாளாக, நாளையோட கடைசி நாளாக இருக்கலாம். ஏன்னா மிஷினை வந்து ரெடி பண்ணுவாங்க. உங்களுடைய மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி சொல்லிவிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா மிஷின் ரெடி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதை நான் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்ததா உங்களுக்கு ஸ்பீட் அடிக்கும்போது டச் விழுதா, டச் விழும்போது அடிக்கும் போது ஏடி மட்டும் விழுதா, அந்த மாதிரியும் ப்ராப்ளம் இருக்குது. அதே போல் ஸ்பேஸ் பார் வந்து தள்ளி போகும், ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணும்போது ஸ்பீட் அடிக்கும்போது தள்ளி போகும். இதை வந்து பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் என்னென்ன தவறு செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டச் கொடுக்கக்கூடாது, நார்மலாக ஒன்றும் லெக்கின்ஸ் அந்த மாதிரி எதுவும் போட்டுட்டு போகக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா பதட்டப்படாதீங்க. 100 பேர் இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அடிக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் அடிக்கிறோம், ஓகேங்களா? நான் மட்டும்தான் அடிக்கிறேன், அந்த எண்ணத்தோடு அடிங்க, ஓகேங்களா? நீங்கள் போகிற உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் விசில் அடிச்சுட்டாண்டா நம்ம அடிக்கலாம்டா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெயிட் மொத்தம், ஃபிங்கர் வெயிட் மொத்தம் பார்த்திங்கன்னா உங்கள் பவரை மிஷின் மீது காட்டினாங்கன்னா உங்கள் மிஷின் வந்து உங்களுக்கு வேலை காட்டிடும். என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அது இருந்து நாம் என்ன செய்கிறோம் சொல்கிறத அதை தான் செய்யுது. அதனால் மிஷின் மீது எந்த கோவத்தை நீங்கள் ஸ்பீடு எதுவும் காட்டாதீங்க. நார்மலாக டச் கொடுக்காம நார்மலாக டைப் பண்ணுங்கள். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க, 100 பேர் சவுண்டு உங்களுக்கு கேட்கும். கரெக்டாக மார்ஜின் வந்து செட் பண்ணுங்கள். மார்ஜின் செட் பண்ணிட்டு கரெக்டாக வாடிங்க, ஓகேங்களா? அதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பேசிக்காக வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது சிம்பிளாக இப்போ எல்லாம் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டைப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் இருக்குது, அதுக்குள்ளே விஷல் அடிச்சுட்டாங்க. அந்த 3 லைன் விட்டுருக்கக்கூடாது, ஓகேங்களா? அதனால் லாஸ்ட்டாக 3 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 வார்த்தையை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா இஸ்கேல் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, 2 இஸ்கேலை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் பறக்கக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதாகாதீங்க, பயப்படாதீங்க. தண்ணி எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? ஒரு வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சிட்டு கண்டிப்பாக இதாக பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக சாப்பிட்டு போங்க, மயக்கம் வர வரைக்கும், ஓகேங்களா? எக்ஸாம் டக்கு டக்குன்னு போயிடாதீங்க. லைட்டாக சாப்பிட்டு போங்க, ரொம்ப சாப்பிடாமல் லைட்டாக சாப்பிட்டு போங்க. அதன் பிறகு ஸ்கேல், பென்சில், பென் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நமக்கு அங்கே கணக்கு போடுறதுக்கு, கோடு கிழிக்கிறதுக்கு ஏதாவது தப்பாகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா எரேசரில் அடிக்கிறதுக்கு பேப்பர் வந்து நீட்னஸ்லாம் இருக்கணும், டச் கொடுக்கக்கூடாது, ஸ்பேஸ் வரக்கூடாது, ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஃபில் பண்ணணும் பார்த்தீங்களா, ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுலாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்கள் ஃபாதர் நேமு தலையெழுத்துன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஃபாதர் நேம். அந்த ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க, ஓகே? தப்பாக அடிச்சுட்டு போகிறீங்க சொல்லிட்டேன் நான். ஏன்னா நீங்கள் டைப் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் யார் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள்.
ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் அடிங்க, தப்பு அடித்தா தூக்கி போட்டு புதுசாக அடிங்க. டைமிங் இருக்குது ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இருக்குது. அதனால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் புரிஞ்சுக்கணும். பேப்பரில் எல்லாம் கரெக்டாக எழுதுங்க. பேப்பருக்கு கட்டுறது ஒழுங்காக கட்டுங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்து கட்டுங்க. எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து கட்டணும் ஓகேங்களா. வேறு எந்த தவறு செய்யக்கூடாது. நீங்கள் செஞ்சால் உங்களுடைய மைண்ட் டிவைட் ஆகக்கூடாது. எக்ஸாம் அடிக்கிறீங்களா, எக்ஸாம்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்கள் ஞாபகம் மொத்தம் எங்கே வச்சுக்காதீங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்து அடிங்க. மிஷினை மட்டும் பார்த்து அடிக்காதீங்க. மிஷின் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். இவங்க ஃபஸ்ட்டு அடிச்சிட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு அடிச்சுங்களா, அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம பாஸ் பண்ணோம், நம்ம பாஸ் பண்ணால் அடித்தா போதும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் நம்பிக்கையான ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டார்ட் எக்ஸாம் பஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.